தமிழக மக்களுக்கும் தமிழக அரசியல் களத்துக்கும் இணக்கமா போற ஒரு வலிமையான ஒரு எதிர்க்கட்சி இல்லை அப்படின்றனால அடுத்த 3-4 டேர்முக்கு மக்களை ஈஸியா காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு பெரிய கனவோட நம்ம சிஎம் சாரும் இந்த சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி டைரக்டா துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலினும் ரொம்ப கனவோட இருந்தாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. திருச்சி கிழக்குல தலைவர் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கான விருப்ப மனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாலின் சார் சொன்ன அனதர் செட் ஆஃப் பொய்ய எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு ஒரு வீடியோவா உங்களுக்கு. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? நியாய விலைக் கடைகளில் மாதம் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக தரப்படும். இந்த ரேஷன்ல சர்க்கரை 1 கிலோ எக்ஸ்ட்ரா தருவேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? உளுந்தம்பருப்பு மீண்டும் வழங்கப்படும். ரேஷன்ல உளுந்தம்பருப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். நானும் இது எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, என்னாச்சு? என்னோட அண்ணன் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடிக்கிற ஒரு கொள்ளைக்கும் ஒரு திருட்டுக்கும் நாங்க அடிக்க போற விசில் உங்களை ஒரு நாளும் நிம்மதியா தூங்க விடாது.